இப்போ மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வர 7ஆம் தேதி இந்தியா முழுமைக்கும் போர் ஒத்திகை நடத்தணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களில் 2 ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க. நேற்று நடத்தின ஏவுகணை சோதனை வந்து 150 கிலோமீட்டர் தூரம், 2 நாட்களுக்கு முன்பு 100 கிலோமீட்டர் தூரம். ஸோ அதை வந்து பாகிஸ்தான் சைடில் வார் ட்ரில் அப்படிங்கிறாங்க. நம்முடைய சைடில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார், நாமளும் பாகிஸ்தானும் சண்டை போடுறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னா 48 மணி நேரத்திற்கு மேல அந்த போர் நீடிக்காதுங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்ஸிமம் 48 மணி நேரம் தான். வார் கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 days, அதுக்கு மேல அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைங்க. பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம், புல்லட்டு, அங்கெல்லாம் ஒரு வாரமா எல்லா லீவ் கேன்சல், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ரேம்ப் பண்ணிட்டோம், ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறை அல்ல 2 முறை சந்திச்சிட்டாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி CCS ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க. தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க. ஸோ பிரதமரை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்க ரெடியா இருக்கோம். அடுத்தது, இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்கா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ள வந்து அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச், குஜராத், மகாராஷ்டிரா ஒரு பாதி, அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்க, அவ்வளவுதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. கண்டிப்பா அரசு தயார் பண்ணணும், அதைத்தான் நம்முடைய மத்திய அரசு செய்யறாங்க. அதே நேரத்தில் போர் மூலுமா, இது நான் கருத்து சொல்வது தவறா போயிருங்கன்னா, போர் மூண்டால் 48 மணி நேரத்திற்கு மேல பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. நாம ப்ரிப்பேர்ட். 2 பேரும் நியூக்ளியர் பவர், அவங்க கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, நம்ம கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. சைனா இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் லைட்டா இருக்கிறாங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப அது கேர்ஃபுல்லா தாங்க நான் பண்ணணும். எடுத்தவங்க கவுத்தன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனால தான் பிரதமர் வந்து யோசிச்சு நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஸ்டெப்பா முடிவு எடுக்கிறார். ஒரே நாள்ல எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாம பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்திருக்கிறார். பிரதமர் சொல்றாங்கன்னா நம்ம தயாராகும்.